வீடியோ கிளாரிட்டி நல்லா வருதுங்களா? போர்டுலைங்க எழுதுறது வீடியோலாம் நல்லா தெரியுதுங்களா? எனக்குஜி வீடியோவில் போர்டு கிளாரிட்டியாக தெரியுதுங்களா? எழுதுறது தெரியுதுங்களா? துலாம் லக்னம் எத்தனை பேர் துலாம் லக்னம் இருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் விஷயம். லான் போட்ட துலா லக்னம். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1, 5, 9 1ஆம் அதிபதி சுக்கிரன், 5ஆம் அதிபதி சனி பகவான், 8ஆம் நம்பர் 9ஆம் அதிபதி புதன் பகவான், அவருக்குரிய நம்பர் 5, 2ஆம் அதிபதி இவருக்கு செவ்வாய் 9, 6ஆம் அதிபதி குரு, 3ஆம் எண், 10ஆம் அதிபதி சந்திரன், அவருக்கு 2ஆம் எண், 11ஆம் அதிபதி சூரியன், 1ஆம் எண். இப்போ இந்த பாவத்துக்கு உண்டான எண்களை இயக்கலாம். நான் அப்படியே சொன்ன மாதிரி தான். இப்போ 3ஆம் பாவை இயங்கணும், 4ஆம் பாவை இயங்கணும் அப்படிங்கிற போது அதுக்கு தனிப்பட்ட எண்களையும் நம்ம இதில் சேர்த்து பயன்படுத்திக்கலாம். இப்போ 3ஆம் அதிபதி உண்டான எண் இதிலே வருது, 4ஆம் அதிபதிக்கு உண்டான எண் அதிலே வருது. அப்போ பர்டிகுலராக இது இயங்கினாவே அவங்களுடைய வாழ்வாதாரம் பணபரஸ்தானங்கள் இயங்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் ஆத்ம திருப்தியாக இருந்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை மட்டும் கொடுத்துருக்கோம். மற்றபடி உங்களுக்கு வேற பாவங்கள் இயங்கணுங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்காக அவங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து நம்ம அதுக்கு உண்டான சூட்சமான இன்டெப்த்தாக போய் இன்னும் நட்சத்திர சார் ரீதியாக எண்கள் எடுக்கின்ற பொழுது இன்னும் சிறப்பாக வேலை செய்யும். இப்போ இவங்களுக்கு வந்து துலாலக்கணக்காரங்கள் வந்து இந்த எண்களை பயன்படுத்திட்டு வர ரொம்ப சூப்பராக இருக்கும். இவங்க பயன்படுத்தக்கூடிய எண்களில் வந்து பார்த்தீங்கன்னா இது பயன்படுத்தலாம், சிறப்பாக இருக்கும். பயன்படுத்தலாம். இந்த 3 எண்ணும் இவங்க பயன்படுத்திட்டு வரலாம். மிக சிறப்பான ஒரு பலன் கிடைக்கும். 6899 9232 9599 இந்த எண்களை இவங்க பயன்படுத்தி கொண்டு வரலாம். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்கள்லாம் இதுக்குள்ளே வந்துடும். 6, 8 இருக்குது, 5ஆம் எண் இதில் இருக்குது, டோட்டல் நம்பரும் 5ல் வச்சுருக்கோம். 9ஆம் எண் இருக்குது, 3ஆம் எண் இருக்குது, 2ஆம் எண் இருக்குது, டோட்டல் நம்பரில் 1ஆம் நம்பர் இருக்குது. அப்போ இதில் கூட எல்லா எண்களுமே இதில் வர மாதிரி நம்ம அவங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்குறோம். இந்த துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த எண்களை பயன்படுத்தி கொண்டு வரலாம். மிக சிறப்பாக இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. யார் வேணால் பயன்படுத்தலாம். இந்த லக்னத்தில் பிறந்திருந்தா சரி, ராசி நட்சத்திரமெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம், இது தாராளமாக பயன்படுத்தலாம். அவங்களுக்கு எந்த விதமான கெடுபலன்களும் இருந்தாலும் குறைத்து நல்ல பலன்களை இது கொடுக்க ஆரம்பித்து விடும். குழந்தைகளை கூட எழுதிட்டு வர சொல்லலாம், சிறப்பாக இருக்கும். அடுத்தது விருச்சிக லக்னம் பார்க்கலாம். நோட் பண்ணிக்கோங்க.
இப்போ விருச்சிக லக்னம் இதுதான் 1ஆம் இடம், 2 3 லைனாக போட்டிருக்கிறவங்களுக்கு அந்தந்த கிரகங்களுக்குரிய எண்கள் அதுக்குள்ள அந்த பாக்ஸ்குள்ளேயே போட்டிருக்கிறோம். இப்போ உங்களுக்கு 1 5 9 இதெல்லாம் பாவம். 1ஆம் பாவம் செவ்வாய் 9, 5ஆம் பாவம் குரு 3, 9ஆம் பாவம் சந்திரன் 2, 2ஆம் பாவத்துக்கு உண்டான கிரகம் அவரும் குருவே அது 3, 6ஆம் அதிபதி செவ்வாய் 9, 10ஆம் அதிபதி சூரியன் 1, 11ஆம் அதிபதி 5. இப்போ இந்த இதில் போட்டுக்கிற பாவத்துக்கு இங்கே பாக்ஸில் இங்கே கீழே போட்டுக்கிறேங்க. இந்த 11க்கு நேரம் இங்கே 5 போட்டுக்கிறேன்னா இந்த 11க்கு நேரம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா புதன் 5ன்னு போட்டிருக்கோம். இப்போ 10 நீங்கள் போட்டுக்கிறேன்னா 10 இந்த பாக்ஸுக்கு உண்டான நம்பர் 10ன்னு போட்டுருக்கு. 10ஆம் பாவம் அதில் சூரியனுக்கு உண்டான எண் 1 போட்டிருப்போம். அதை தான் நாங்கள் போட்டிருப்போம். வந்து குழப்பம் அடையாதீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கும். இப்போ 5ஆம் பாவம் 5ன்னு ஓட்டு கீழே 3 போட்டிருக்கிறோன்னா இந்த 5ஆம் பாவம் இங்கே இருக்கு பாருங்க. விருச்சிக லக்னத்துக்கு 5ஆம் பாவாதிபதி குரு, அவருடைய எண் உள்ள இந்த எண் உள்ள இருக்கிற கிரகம் மாறவே மாறாது. ராசி மண்டலம் ஒவ்வொரு லக்னத்துக்கு இந்த பாவங்கள் மட்டும் மாறிக்கொண்டே இருக்கும். அதனால தான் நம்ம அப்படி போட்டிருக்கிறது, தனித்தனியே போட்டுக்கிறது. சரிங்களா? இப்போ இவங்க வந்து விருச்சிக லக்னத்துக்காரங்க பயன்படுத்தக்கூடிய எண்கள் வந்து நம்ம கொடுக்குறோம், பயன்படுத்தலாம். இப்போ இந்த எண்களை பூரா இவங்க பயன்படுத்தி கொண்டு வரலாம். 32 41 95 51 92 10 அவைகளுக்கு கூடிய எண்கள் எல்லாமே இதில் வந்துருக்கும். 9 இருக்கு, 3 இருக்கு, 2 இருக்கு, இதில் 3 9 இதுலேயும் இருக்கு, இதில் 1 5 இருக்கு, 1 5 இதில் வந்துருச்சு. எல்லா எண்களுமே இதில் கவர் ஆகிற மாதிரி இவங்க ஜாதத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிளானட்டோட அலைவரிசையில் அதை வச்சிருக்கும். இது இவங்க வந்து விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க இந்த எண்களை பாஸ்வேர்டாக பயன்படுத்திட்டு வரலாம். குழந்தைங்க எழுதிட்டு வரலாம். ஜிபே, ஃபோன்பே எப்படி வேணாலும் இதை பயன்படுத்தி கொண்டு வரலாம். பயன்படுத்திட்டு வருகின்ற பொழுது நல்ல மிகச்சிறப்பான மாற்றங்கள் வரும். அதுக்கும் பயன்படுத்துறதுக்கு நேரங்காலம் டைம் இருக்குதுன்னு நம்ம மறுபடியும் வலியுறுத்திட்டே இருக்கிறோம். அது நீங்கள் தேவைப்படுறவங்க நீங்கள் அதுக்கு கன்சல்டேஷன் எடுத்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் வாங்கிக்கலாம். விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க இது எல்லாமே பயன்படுத்தி கொண்டு வரலாம். இதை நீங்கள் அப்படியே கிரகமாக மாற்றி கூட நீங்கள் கலர்ஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ இது 1ஆம் எண் செவ்வாய் அப்படின்னா செவ்வாய்க்கு உண்டான கலர் நீங்கள் பயன்படுத்தலாம், சிவப்பு. இது எல்லாத்துக்குமே தெரிந்த விஷயம்தான். நம்ம எண்களை மட்டுமே திரும்ப திரும்ப பேசுறதுனால எண்களை மட்டுமே போட்ட பாக்கியில் உங்களுக்கு நேயர்களுக்கே நிறையா அட்வான்டேஜ் இருக்கிறீங்க. அதனால இப்போ அதுக்குரிய கலர்ஸை நீங்கள் தேர்வு செய்து பயன்படுத்தி கொள்ளலாம். சிறப்பாக தான் இருக்கும். அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டியதில்லை. விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க இதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க.